மத்திய அரசின் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் கரூரில் 50% ஜவுளி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளி ரகங்கள் ஆண்டுதோறும் 600 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் தற்பொழுது 300 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை குறைந்துள்ளதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரூபா நோட்டினுடைய தடையினால, அதாவது பழைய நோட்டை தடை பண்ணதுனால பிஸ்னஸ் நிறைய பாதிச்சிருக்கு. ஆமாம், இப்போ ஆர்டரே இல்லை எங்களுக்கு. ஆர்டரே பார்ட்டியினுடைய அங்கே அவங்க கலெக்ஷன், போக்குவரத்து, சேல்ஸு எல்லாமே எஃபெக்ட் ஆனதுனால எங்களுக்கு ஆர்டர் எதுவுமே அதிகமாக இப்போ கிடைக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் உற்பத்தி நிறையவே குறைச்சிட்டோம். ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்த ஜவுளி ரகங்கள் மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் நிலையில் தற்பொழுது ஆர்டர்கள் குறைந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். எங்களது உற்பத்தியாகிய பெட்ஷீட், பில்லோ கவர் போன்றங்கள் இப்பொழுதுதான் வட மாநிலங்களில் சீசன். இந்த சமயத்தில் நாங்கள் விற்றால் ஒழிய மற்ற காலங்களில் விற்பது மிகவும் கடினம். இந்த சமயத்தில் அவர்கள் பர்ச்சேஸை நிறுத்தும் பொழுது இங்கிருக்கும் எங்களது வியாபாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ இதே நிலைமை நீடித்தால் இங்குள்ள சுமார் நேரடியாகவும் மறைமுகமாக 3 லட்சம் தொழிலாளர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு வேலை இழக்கும் அபாயம் வரும். தமிழகத்தில் ஜவுளி தொழில் மூலம் 35% தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெற்று வருகின்றனர். தற்பொழுது பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் கரூரில் 50% ஜவுளி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதால் 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கரூரிலிருந்து செய்தியாளர் கதிர்வேலு.